திசை மாறும் வாழ்க்கையே. இத்தனை நாளா என்கிட்ட பால் வாங்கிட்டு இருந்த அந்த கிழவி இன்னைக்கு என்னைவே என்ன பேச்சு பேசிட்டு போறா. இதுக்கெல்லாம் நீதானடா காரணம். டேய் செல்லத்தோர வாடா, இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன் உனக்கு. 10 வருஷமா என்கிட்ட பால் வாங்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே 10 நாள்ல உன்ற வசமாடா இழுத்து வைக்கிற நீயே. டேய் செல்லத்தொர, என்ற வழியில குறுக்க வந்த யாரையுமே நான் சும்மா விட்டதில்லை. அப்படி இருக்கும்போது உன்னைய விட்டுருவனா நானு? டேய் வாடா, இன்னைக்கு ஒரு பாடம் கற்பிக்காம விட மாட்டேன் நானு. பால்ல தண்ணி கலந்து ஊத்தாம நீ பெரிய ஆள் ஆயிருவியான்னு நானும் பாக்குறேன். ஏண்டா 10 வருஷமா பால் வியாபாரம் பண்ணிட்டு வர எனக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிருமா? டேய் செல்லத்தொர, ஏண்டா என்ற வழியில குறுக்க வந்த நீ ஒரு நாளும் வேதனை படல? டேய் பட வைக்கிறேன்டா. பெரிய ஹரிச்சந்திர உத்தமருவரு பாலை கறந்து கொண்டு வந்து அப்படியே ஊத்துவானா? இவன் ஊத்துற பால் அப்படியே கத்தி போட்டா இருக்கிற மாதிரி தயிர் வருமாமா. ஏண்டா 10 வருஷமா பால் தொழில் பண்ணிட்டு இருக்கிற நானல்ல கூமட்டை. இவன் வந்த உடனே பெரிய அப்படியே பால் ஊத்தி பெரிய ஆள் ஆயிருவியா நீயே? டேய் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். இனி நீ எப்படி இந்த பால் எடுக்கிறேன்னு பாத்துறேன்டா நானுமே. பெரிய கவுண்டரையா அந்த ஆள் பின்னாடியே சுத்திட்டு இருந்த, அப்படியே போய் தொலை வேண்டியதானே. எதுக்கடா என் வழியில குறுக்க வந்து என் உயிரை வாங்குற? என் உயிரை வாங்குறது இல்லாம உன் வாழ்க்கைய நீயே ஏன் கெடுத்துக்கிற? டேய், இந்த தொப்பி பாண்டி வழியில யாரு குறுக்க வந்தாலுமே எவனும் இருக்க முடியாது. டேய் இன்னைக்கு வாடா, எங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். வந்துட்டியா? வாடா வாடா, இன்னைக்கு எப்படி உன்னை உழுக வச்சு இந்த பாலெல்லாம் கொட்ட வைக்கிறேன்னு பாருடா. வாடா வாடா. வந்தேண்டா பால்காரன், பசு மாட்டை பத்தி பாட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், உன்னால முடியாது தம்பி. காசு கொடுத்தா பால் கொடுப்பேன், அது என்னால முடியும் தம்பி. பாட்டப்பாரு, காசு கொடுத்தா பால் கொடுப்பானாமா. பின்ன எல்லாரும் காசு கொடுத்தா தண்ணியா கொடுப்பாங்க? அறிவு கிட்டவனே. டேய் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம பாட்டா வாடிட்டு வர்ற பாட்டு. வாடா வாடா. பாதி புள்ள பொறுக்குதையா செல்லத்தர பால நம்பி. ஆடப்போ, இவன் ஒரு வால்காரன், இவனோட வாழை நம்பி குழந்தை பிறக்குதாமா. ஆட மானுங்கட்டவனே, வாடா வாடா. வந்துட்டியா வாடா வாடா. ஐயோ அம்மா. உளுந்தியா நல்லா உளுடா. இனிமேல் பால் எடுப்ப நீயே. ஐயோ அம்மாடி, என்று இடுப்பு. கடவுளே, நான் எப்படி உளுந்தேன்? இந்த ரோட்ல கல்லை மொன்னையும் காணுமே, எப்படி நான் தடிக்கிட்டு உளுந்தேன்? ஐயோ பால் பூரா கொட்டி போச்சே. நான் இப்ப எப்படி எல்லாத்துக்கும் பால் சப்ளை பண்ணுவேன்? ஐயோ கடவுளே. ஐயோ என்னது, இங்க ஒருத்தரையுமே காணோம். ஒன்னு ரோட்ல கல்லு கில்லு ஒன்னத்தையும் காணோம். எப்படி நான் உளுந்தேன்? ஐயோ முருகா. ஐயோ கடவுளே, எல்லா பாலும் கொட்டி போச்சே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே, கேக்குறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஐயோ ஐயோ, இடுப்பு சளிச்சலேங்குது, எந்திரிக்க முடியல. ஐயோ இப்ப எப்படி வீட்டுக்கு போறது? ஐயோ முருகா. ஐயோ இது என்ன சுத்தமா எந்திரிக்கவே முடியலையே. ஐயோ மீனாட்சி. ஐயோ இந்த சைக்கிள் இருந்து இப்படி கீழே விட்டதுக்கே கூறு கட்டவனால எந்திரிக்க முடியல. அதுக்குள்ளேயும் பால் வர பெரிய வாய் கொழுப்பு வேற. டேய் செல்லத்தொர, மாட்டுனியா? டேய் இதுக்கப்புறம் நீ என்ற வழியில வந்துருவியா? ஐயோ கடவுளே, இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்னும் புரியலையே. ஐயோ நான் பாட்டுக்கு பால் ஊத்துறக்கு போயிட்டு இருந்தேன், எப்படி உளுந்தன்னு தெரியல, என்னால எந்திரிக்கவே முடியலையே. ஐயோ முருகா.
ஐயோ, இந்த கும்பல் இங்கெங்க வந்ததுகோ? என்ன அதுக்குள்ள நியூஸ் எப்படி போச்சு? இவ்வளோ சீக்கிரம் வந்து நிக்குதுகோ? ஐயோ, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் நம்மள போட்டு தள்ளிடுவாளுங்க இந்த கும்பலுகோ. நம்ம முதல்ல இங்கிருந்து கிளம்பிடுவோம். மாமா, என்ன மாமா ஆச்சு? எப்படி மாமா இப்படி உளுந்தீங்க? ஐயோ, இந்த வேலையை பார்த்தது யாரு மாமா? என்ன மாமா ஆச்சு? எந்திரிங்க மாமா. அப்பா, அப்பா. ஐயா, உங்களுக்கு எதுவும் பெருசா அடிக்கடி படலையேங்க ஐயா. எந்திரிங்க ஐயா. எப்படிங்க ஐயா இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? யாருங்க ஐயா இப்படி பண்ணினாங்க உங்களைய? மாணிக்கம், மீனாட்சி, எல்லாரும் வந்துட்டீங்களா? மீனாட்சி, என்னால எந்திரிக்கவே முடியல. கொஞ்சம் தூக்கம் உள்ள இடுப்பு புடிச்சிருச்சட்டுக்குது. ஐயோ மாமா, எப்படி மாமா இப்படி அடிபட்டது? எந்திரிங்க மாமா. யாரு மாமா இப்படி பண்ணுனா? மாமா மெதுவா எந்திரிங்க மாமா. எப்படி மாமா இப்படி உளுந்தீங்க? ஐயோ மீனாட்சி, யாரும் என்னை ஒன்றும் பண்ணல. நான் பாட்டுக்கு மொல்லத்தை சைக்கிள் ஓட்டிட்டு வந்தேன். கிரகத்தை எப்படி தடிக்கூட்டு உளுந்த கல்லுக்கில்ல என்னால டயர்ல ஏத்திருச்சா என்னன்னு தெரியல. எப்படியோ பொசுக்குன்னு கண்ணு மூடி முழிக்கிற நேரத்துக்குள்ள உளுந்துட்டோம் புள்ள. அடி இப்படின்னு உளுந்ததுதான் பேரு. என்னால எந்திரிக்கவே முடியல. இடுப்பு சல்லுக்கு சல்லுக்குங்குது. கொஞ்சம் தூக்கு மீனாட்சி. டேய் மாணிக்கா, கொஞ்சம் ஒரு கையை பூடிடா. அப்பா பயப்படாதீங்கப்பா, எங்க கையை பிடிச்சுக்கோங்கப்பா. மெதுவா எந்திரிங்கப்பா. அப்பா, அப்பா, உங்களுக்கு ஏதாவது பெருசா அடிபட்டுருச்சாப்பா? அப்பா எந்திரிங்கப்பா, எனக்கு பயமா இருக்கு. அப்பா எந்திரிப்பா. ஐயோ தங்கங்களே, அதெல்லாம் அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல. சும்மா இடுப்பு புடிச்சிருச்சு அத்தனதே. அப்பா எந்திரிச்சிருவேன், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. அப்பா அப்படின்னா எந்திரிங்கப்பா. அப்பா எந்திரிப்பா. மாமா பயப்படாதீங்க மாமா. அப்படியே என் கையை பிடிச்சு மெதுவா எந்திரிங்க மாமா. முதல்ல நீங்க எந்திரிங்க மாமா. ஐயா, நீங்க எதுக்கு பயப்படாதீங்க ஐயா. எங்க கையை நல்லா ஸ்ட்ராங்கா ஊனி பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேல எந்திரிங்க ஐயா. ஒன்னு சலுக்கு கிளுக்கு இருந்தால் விட்டுரு. எந்திரிங்க ஐயா. டேய் மாணிக்கம், நானும் எந்திரிக்கிறதுக்கு தாண்டா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இடுப்பு சளி சளிங்குது, எந்திரிக்கவே முடியலடா. இருடா இருடா. மாமா அப்படித்தான் மொல்ல எந்திரிங்க மாமா. எந்திரிங்க எந்திரிங்க. ஐயோ ஐயோ ஐயோ. அவ்வளவுதாங்க ஐயா, அவ்வளவுதாங்க ஐயா, அவ்வளவுதான். எந்திரிச்சாச்சு பாருங்க ஐயா. மாமா அவ்வளோதான் மாமா, எந்திரிச்சிட்டீங்க பாருங்க. கொஞ்சம் நேரம் நில்லுங்க மாமா. ஏன் மாமா இப்படி நின்றுட்டு இருக்கிறீங்க? இடுப்பு ரொம்ப வலிக்குதா? ஐயோ ஆமாம் புள்ள, என்னால நேரம் நிக்க முடியல. அவ்வளோதே. இதுக்கு மேல எட்டி வைக்கிறதே பெரும்பாடா இருக்குது. ஐயோ மீனாட்சி, முதல்ல வீட்டுக்கு போலாம் புள்ள. சரி மாமா, சரி மாமா. மொல்ல என்ற தோலை பிடிச்சிட்டே அப்படியே எட்டி வைங்க மாமா. நடக்க முடியுமா மாமா? இல்ல ஆட்டா கிட்ட கூப்பிடலாமா? அம்மா, இப்படி இருந்துட்டு ஐயா எப்படிமா நடப்பாரு? ஒரு ஆட்டோ கிட்ட கூப்பிட்டுக்கலாம்மா. இருங்க கூப்பிடுறேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டா மாணிக்கம். இது இன்னும் 4 எட்டு வச்சா ஊடாச்சு. ஆமா, நீங்க எப்படி கரெக்டா வந்தீங்க? மாமா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம மாணிக்கு இந்த மாமா சொன்னேன். அதான் ஓடோடி வந்தோம். பார்த்தா நீங்க இப்படி கிடக்குறீங்க. டேய் மாணிக்கம், நீ எப்படா வாத்த? எப்படியோ ஒன்று என்னை காப்பாத்துற கரெக்டான நேரத்தில் வந்துட்டீங்களே. சரிடா சரிடா, நீ அந்த சைக்கிளையும் பால் கேனையும் மட்டும் எடுத்துட்டு வாடா. மொல்ல ஊடு போய் சேரலாம். முதல்ல எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி இன்னைக்கு பால் இல்லைன்னு சொல்லணும். என்னை நம்பி பால் வாங்கினவங்களுக்கு என்னால் கரெக்டாக பாலை கொண்டு போய் கொடுக்க முடியலையே ஆண்டவனே. இது என்ன எனக்கு வந்த புது சோதனை? மாமா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க மாமா. இது கண்டிப்பா நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. முதல்ல வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்துக்கும் போன பண்ணி சொல்லிடலாம். வாங்க மாமா. ஆமாங்க ஐயா, நீங்க மொல்ல முன்னாடி நடங்கோ. நான் பாரு கேனெல்லாம் எடுத்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு வந்துடுறேன். டேய் மாணிக்கம், நீயும் பார்த்து வாடா. யார் என்ன பண்ணுவாங்களோ தெரியல. எதுக்கு எல்லாம் பார்த்து பத்திரமா வாங்கடா. சரிம்மா சரிம்மா, நான் வந்துடுறேன். நீங்க ஐயாவை கூட்டிட்டு போங்க. ஸோ அப்பப்பப்பப்பா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த பேனை போட்டு இப்படின்னு வந்து உட்காரதுக்குள்ளேயும் நம்ம எடுப்பு தனித்தனியாக புண்டு விழுந்துட மாட்டேக்குது முருகா.
ஐயோ முருகா, இந்த வீட்டு வேலை செய்யறதுக்கே நாக்கு தள்ளுது. நம்ம எப்படி உனக்கு ஆட்டுக்குள்ளையெல்லாம் போய் பாடுபடுறது? இந்த பாவி மகன் நம்ம சொல்றது என்னத்தையாலும் கேட்கறாளா? நானும் எவனையாலும் பிடிச்சி கட்டி வைக்கலான்னு பார்க்குறேன். எவனும் நம்மளுக்கு ஏற்றவனா சிக்க மாட்டேங்கிறேன். நம்ம வாடு என்னைக்கு தீர்றது? நான் என்னைக்கு மகாராணி மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்கார்றது? ஈஸ்வரா, எனக்கு என்னைக்குத்தான் கண்ணு முழிக்க போற நீயே? இதெல்லாம் ஒன்று வேலைக்கு ஆகிற மாதிரியே தெரியல. போகிற போக்க பார்த்தா நான் போய் சேர்ந்துருவனாட்டு தெரியுது. இந்த கோமுடிக்கு எப்போ நான் கல்யாணம் பண்ணுறது? இதேவங்கிட்ட சொல்லித்தே நானும் மாப்பிள்ளை பிடிக்கிறது. நம்ம ஊர்லேருந்து ஒரே ஒருத்தர் புரோக்கரை, அவனும் எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டேன். எவங்கிட்ட சொல்கிறது? அர்க்காணி, அர்க்காணி. பாப்போம் பாப்போம். பழைய அருக்காணி, என்ன வெட்ட வெடியால இப்படி சோபாவில் ஜம்பமா படுத்துட்டு இருக்கிற? ஆடடே ரங்கத்தக்கா, நீங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்னல அருக்காணி, இப்படி வெடியாலேயே விட்டத்தை பார்த்து படுத்துட்டு இருக்கிறேன்? அது சரி, நான் வந்ததும் கூட தெரியாம தேனத்தை பத்தி இப்படி பேசிட்டு யோசனை பண்ணிட்டு படுத்துட்டு இருந்தேன். நான் இனத்தை பத்தியக்கா யோசிக்க போறேன். எல்லாம் என்ற மகளை பத்திட்டேன். இதென்னில புது கதையா இருக்குது. மகளை பத்தி என்னத்தை யோசிச்சுட்டு இருந்தேன்? அவதான் நல்லா படிக்கிறாள, அப்புறம் இன்னும். ஆமா ஆமா, படிச்சு என்னத்துக்காக்கா ஆக போகுது? இப்படியே இவ படிச்சுட்டே கிடந்தா நான் என்னைக்கு இவ்வளோ ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு வேத்தி வேறனை கொஞ்சி அதுக்குள்ளே நான் போய் சேர்ந்துருவனாட்டக்குது. அதுதான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அவன் என்னமோ ஒத்து வர மாதிரி தெரியல. நானும் என்ற ஒரே உள்ள யாருக்கோ கட்டி கொடுத்து போட்டு எப்படி இருக்கட்டு, அதுதான் வீட்டோட மாப்பிள்ளையாவே வாத்தரலான்னு யோசிச்சுட்டு இருந்தேனக்கா. அட்ரா சக்க அருக்காணின்னு சும்மாவா? அதான பார்த்தேன். வீட்டோட மாப்பிள்ளைய கொண்டு வந்து வச்சுட்டு மகளை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு ஜம்பமா இருக்கிற ஐடியா உனக்கு. இதுவும் நல்ல யோசனை தாண்டியோ. பின்னென்னுக்கா, மகனும் போயிட்டேன், என் பொண்டாட்டியும் புள்ளதான் பெருசுன்னு புள்ளையும் கட்டி கொடுத்து போட்டு நான் எந்த தடத்தை பிடிச்சிட்டு போகட்டு. அதனாலதே வீட்டோட மாப்பிள்ளையாவே பாத்திரலான்னு முடிவு பண்ணிட்டுனாக்கோ. அடியே அருக்காணி, இதுவும் நல்ல யோசனை தாண்டியோ. மருமகளை கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கிறத விட மகளுக்கு ஒரு மருமகனை வீட்டோட மாப்பிள்ளையா வச்சிருக்கிறது பெரிய விஷயந்தே. மருமகன் என்ன மருமகன் என்னக்கா, எல்லாம் ஒண்ணுதே. எல்லாம் நம்ம என்ன சொல்றோமோ கேட்டுட்டு பேசாம இருக்க வேண்டியதே. என்ன எல்லாம் குறைச்சலா போச்சு. உனக்கு சொல்லவா வேணு? நடத்து நடத்து. ஆமா, மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டியா? இல்லையாக்கா, நான் எங்க மாப்பிள்ளை பார்க்குறேன். நானும் அதிகிட்ட வலை போட்டு தேடிட்டு இருக்கிறேன். ஒருத்தனும் சிக்க மாட்டேங்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை யாராவது இருந்தா சொல்லுங்களே. எனக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளையா? வீட்டோட மாப்பிள்ளையா வர்றக்கு இந்த காலத்தில் ஏவனை ஒத்துக்கிறேன். பார்க்குறேன் யாரால் இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சு பார்க்குறேன். இருந்தால் சொல்கிறேன் நெடு. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டு. நீங்கள் என்ன இந்நேரத்துலேயே என் ரோடு தேடி வந்திருக்கிறீங்க? அட அருக்காணி, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போகலான்ட்டுத்தே வந்தேன். ஆனால் நான் இன்னைக்கு காத்தால உன்ற மகங்கட்டத்தை பால் வாங்கினேன். பால்னா பால், அருமையான வாளிலே கத்தி போட்டுத்தே தயிர் அறுக்கணும். அப்படி வருவது தயிர் பேர போட்டோம்னா ஒன்றும் சொல்ல முடியாது. உன்ற மகனோட வாள் சும்மா பக்குவமாத்தே இருக்குது. இதை சொல்றத வெடியால் என்னை தேடி வந்திருக்கிறீங்களாக்கு? உங்களுக்கு வேற வேலை ஒன்றும் இல்லை? எவன் எப்படி பால் ஊத்துனா என்ன, எப்படி போனா எக்கட கட்டு தொலைஞ்சா எனக்கு என்ன? அதை பத்தின கவலை எனக்கு என்ன வேண்டி கிடக்குது? அல அருக்காணி, அல இரு இரு இரு. இப்போ எதுக்கு இத்தனை ஆத்திரப்படுற? இல்லை, உன்ற மகனை ஊத்துற வாள் நல்லா இருக்குதேன்னு சொன்னேன், அத்தனைதே. உண்மையாத்தான் சொல்கிறேன். அல நல்லா இருந்தது. நானும் 10 வருஷமா பால் வாங்குறேன். ஒரு நாளையில் இப்படி பால் இருந்ததில்லவோ. அட அத்தனை நல்லா ஊத்துறேன் போ. அக்கா, இதுக்கு தான் நீங்கள் வந்தீங்களாக்கு? எவன் எப்படி போனால் எனக்கு என்ன? பெத்த தாயின் கூட ஒரு நேரம் வந்து எட்டி பார்க்கறது கிடையாது. அவனை பற்றின பொழப்பு எனக்கு என்னத்துக்கு? பேசாமல் எந்திரிச்சு போங்க நீங்கள். சரி சரி எடு, எதுக்கு இத்தனை கோவப்படுறேன்? சாயங்காலம் நான் வாரேன். ஈஸ்வரன் கோயிலில் விளக்கு பூசை இருக்குது, போகலாம். விளக்கு பூஜைக்கு வந்து விளக்கு வைக்கிறதே எனக்கு நீ கிடக்குது. ஏக்கா நீங்கள் வேற. எனக்கு என்னைக்கு என்ற மகளுக்கு வீட்டோட மாப்பிள்ளையை பார்த்து கூட்டிகிட்டு வரணும், அன்னைக்கு தான் எனக்கு விளக்கு பூசை எல்லாமே. நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்க. இதுக்கு மேலே நான் சொல்லி நீ கேட்கவா போற? ஆனாலும் இத்தனை கோபம் ஆகாத இருக்கா நீ? எதுக்கு? கொஞ்சம் அளவாகவே கோவப்படு. நான் போயிட்டு வரேன். பால் ஊத்துறான் நம்ம பால், பெரிய அதிசயமயிர் பால். இவனை பற்றி நம்ம நினைக்காம இருந்தாலுமே வந்து தூண்டி விடுறக்கனே எனக்கு இருக்கிற ஆளுக. ஐயோ முருகா.